சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. கூடியிருந்து குளிர்ந்தியல் ஒரு எம்பாவாய் நான்டால் சொன்னேன் இல்லையா, அதுதான் ஆன்மீகம். கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிருந்து குலவுகின்றேனே அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். பக்தர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க, அவங்க கூட நானும் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ப்ரீரெக்விசிட்னா ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகினேன். இந்த நடராஜ பெருமாளுடைய பாதத்தை நான் பற்றி கொண்டேன். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகினேன், அதனால் மாளாத யாக்கை பெற்றேன். கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிலிருந்து குலவுகின்றேன் அப்படின்னு. அவங்க நடுவில் நானும் ஜாலியாக தான் உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். அதனால் அடியார் உறவும் அரண் நாமமும் அன்பும் அன்றி படி மீது வேறு பாங்கும் உள்ளதுன்னும். படின்னா பூமி, அதில் 3 விஷயந்தான் வேணும். ஒன்று அடியார் உறவு, சத்சங்கம் சொல்லக்கூடியது. அரண் நாமம், கடவுளுடைய பெயரை உச்சரித்து கொண்டிருப்பது இல்லை நினைத்து கொண்டிருப்பது. ஏன்னா வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான், அங்கே தான் கடவுள் உட்காந்துன்னு இருக்காங்கிறார். அப்போ அடியார் உறவும் அரண் நாமமும் அன்புமன்றி, அன்பு அன்புங்கிறது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன் which has nothing to do with lust. அன்பு என்பது it has nothing to do with bodily inhibition. அன்பே சிவம் ஆவது அறிகளார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் இஸ் லார்ட் சிவா. இது அதுவும் வேறு இல்லை. இது மக்களுக்கு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி அவங்க ஆன்மீகத்தில் வென்று விட்டார்கள்னு அர்த்தம். அதர்வைஸ் திஸ் ஜெண்டர் பயாஸ் அண்ட் பாடிலி தாட்ஸ் அண்ட் இனிபிஷன்ஸ் இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். இது ஆடு மாடு கோழி ஓனாங்க கூட செய்யுது, அதுங்களை தான் சாப்பிடுது, சாணி போடுறது, குட்டி போடுறது, எல்லாம் பண்ணுறது. நம்ம அதுக்காக வரல. நம்ம we have come to become divine. நாம் கடவுளை அறிந்து கொள்வதற்காக. கடவுளை அறிந்து கொள்வதுன்றது என்ன? கடவுள் தன்மையை புரிந்து கொள்வது. God is always a subjectivity experience. சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு என்ன? நாம்ளே அதுவாக மாறி அந்த அனுபவங்களை நுகர்வது. You should yourself become God to understand what God is. இல்லைன்னா பாசிபிள் இல்லை. முல்லா நசுருதீன் ஒருத்தன் தான், அவனுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. எல்லோரும் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. முல்லா என்ன பண்ணால் 2 கையை முன்னால் வச்சுனா 2 கால் பின்னால் வச்சுட்டு இவனே கழுத மாதிரி ஓடினான். கரெக்டாக ஒரு கிணத்துக்குள்ளே அது விழுந்தது, அங்கே போய் நின்ட்டான். எல்லோரும் சொன்னாங்க, முல்லா நீ ரொம்ப ஜீனியஸியா, எப்படியா கண்டுபிடிச்ச அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் மனுஷனாக இருந்து தேடுற போது கழுதை கிடைக்கல, நானே கழுதியாக மாறினப்புறம் கடவுள் அந்த கழுதை எப்படி நினைக்கும் தெரியும், கரெக்டாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு. நான் அந்த மாதிரி நீ மனிதனாக இருந்து தேடுகிற போது கடவுள் ஒன்று கிடைக்கவே மாட்டான். நீ கடவுளாகவே மாறி தேடினா கடவுள் ஒன்று கிடைப்பான். அப்போ கடவுளாகவே மாறுவது அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் கடந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன்னு அவனை பிடிக்கிறது. வெளியே என்ன இருக்குது? கல்லையும் காயத்துலையும் என்ன இருக்குது? நமக்குள்ளே தான் அது இருக்குது. வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே தான் நமக்குள்ளே இருக்குது. நம்ம நினைக்க நினைக்க அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். நீங்கள் உட்காந்துக்கிறத தோணுனா தங்கம் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும், களிமண் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நம்ம அது மேலே தான் உட்காந்துருக்கோம், நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ த டே யூ வில் ரியலைஸ் that your search is not on these worldly pursuits which are just external, and you have to internalize your thoughts. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போக வேண்டியிருக்கும். ஒன்றினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஒன்றினை உருக்கணும், உள்ளொளி பெருக்கணும். உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம் புறம். அப்போ தான் உனக்கு உள்ளகிற சிவனையும் வெளியேகிற சிவனையும் லிங்க் பண்ணி கொண்டு போக முடியும். இதுக்கு என்ன பேர்? பிண்டம். அதுக்கு என்ன பேர்? அண்டம். அப்போ அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக்குவது. ஒன்றினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனி சொரிந்து உளம் புறம், இன்சைட் அவுட் சைட், இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு போகிற வித்தை தான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இந்த கோயில், பூஜை, யாகங்கள், ஹோமங்கள், இதெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ரியலைஸ் த டிவினிட்டி இன்சைட் யூ. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் கிரியேட்டட் டு பி காட், and you are wasting your time in thinking that you are only human. அதனால தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியல. இப்போது கடவுளை அடைவது என்பது ஆனந்தத்தை உணர்வது. ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து வித்தான் காணேடி அப்படின்னா, ஒரு டப்பில் போட்டு சந்தோஷத்தை முக்கி எடுத்த மாதிரி
கடவுள் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்பது முட்டாள்தனம். இந்த உலகத்தில் நீ பில்கேட்டாக பிறந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக பிறந்தாலும் சரி, டசன்ட் மேக் இட் டிஃபரன்ஸ். ரெண்டு பேரும் தங்க பஸ்மம் சாப்பிட்டவனும் குழிக்குள்ளேன்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்குது இல்லை, அது மாதிரி தான். பில்கேட்டுக்கும் உனக்கு பெரிய தெரியும், அவனே உன்னை விட மோசமான இருந்து தான் கடவுளுடைய அருளால் மேலே வந்திருக்கானுங்க எல்லாம். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. எல்லா சிறப்பையும் தருகிற சிறப்பான ஒரு வஸ்து இருக்குது, அதை பிடிக்கணும், அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு. இப்போ சிறப்பு எனும் செம்பொருள் எது? செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான். சிவந்த வானத்தை போல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். அவன் தான் செவ்வாய், சிவந்த வஸ்து. அப்போ அவன் நமக்குள்ளேயே இருக்கான். நம்முடைய 4வது சக்கரத்தில் இதயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவன். அதனால தான் நெஞ்ச குகையில் வசிப்பதினால அவனுக்கு குகன் என்று பெயர். ஸோ இதெல்லாம் 4வது நிலைக்கு போய் 5ல் அம்பாளை பிடிச்சி 6ல் சிவனை போய் 7வது இந்த இடத்துக்கு வந்தோன்னு. அதான் 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காட் இஸ் அன் அக்சசபிள் கமாடிட்டி. பர்சன் நான் ஏன் சொல்லணும், அடையக்கூடிய வஸ்து தான். ஆனால் நம்ம முயற்சி செய்யவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். அன்லெஸ் யூ சர்ச் யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட். அந்த சர்ச்சுக்காக தான் கோயில் கட்டுறது. வி கிரியேட் அன் ஆம்பியன்ஸ். ஒரு ஆஃபீஸில் எதுக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து ஏர் கண்டிஷன் ரூம் கொடுக்குறாங்க? நல்லா ஒர்க் பண்ணுவேன்றதுக்காக தானே. அதனால் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணோம்? கடவுளை இன்னும் நீ நல்லா கும்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கணும், அப்போ உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும், சஃபகேட்டடாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. உனக்கு ஒரு விஷன் தேவைப்படுது படிநிலையில். ஒரு குழந்தைக்கு எப்படி நடவண்டி தேவையோ அந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள்லாம் அதுக்காக தான். ஃபார் யூ டு கெட் இன் டு எ விஷன் ஆஃப் ஹவ் காட் குட் பிங்கிற மாதிரி. இதாக கடவுள் உன்னுடைய அந்த மூச்சு காத்தில் இருக்கு இல்லையா, ஓம் ஓம் ஓம், அதுதான் பிள்ளையார். அதே நாம் அடைவதற்கு முன்னால் நாம் இந்த மாதிரி வரி வடிவங்களை தேடுகிறோம். உலகத்தில் எல்லாமே ஓம் தான். அந்த ஓமினுடைய ஒளி வடிவம் முருகப்பெருமான், ஓமினுடைய ஒலி வடிவம் பிள்ளையார். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும், பூவா தலையா மாதிரி. ஸோ சவுண்ட் ஃபார்ம் இஸ் பிள்ளையார். அதுதான் ஓம். அதான் முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்ததுன்னு சொல்கிறார் பைபிளில். அதுக்கு அதுதான் அர்த்தம். அதனுடைய ஒளி வடிவம் இருக்கு இல்லையா, தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முருகப்பெருமான். ரெண்டும் வேறு வேறு அல்ல. வைஷ்ணவத்தில் சுதர்சனர்னு எதை சொல்கிறாங்களோ அது முருகன், நரசிம்மர்னு யாரை சொல்கிறாங்களோ அது பிள்ளையார். சைவத்தில் ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் முருகன். அதே தான், 2வது கிடையாது உலகத்தில். ஒரே கடவுளை ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. 1000 பேர் சொல்லி சஹஸ்ரநாமத்தினால ஒரே கடவுளை தான் நம்ம கொடுக்குறோம். ஏகன் அநேகன், ஒரே ஆள் தான் அநேகமாக தெரிகிறான். பேராயிரம் சொல்லி வானோரும் ஏத்தும் பெம்மான். தேவர்களெல்லாம் கூட ஆயிரக்கணக்கான பேர்களை சொல்லி கும்பிடுகிற பெரிய மனுஷன் அவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் திஸ் டெம்பிள்ஸ், இந்த ஒர்ஷிப் ஆஃப் டெம்பிள்ஸ், அது பாடல்கள், அதுக்குள்ள மந்திரங்கள், இதெல்லாமே ஒரு படிநிலை சாதகனுக்கு உதவி செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவை. இப்போ ஏபிசிடியை போய் நீ சின்ன வயசில் தான் படித்தேன். இப்போ உட்காந்துன்னு ஸ்லேட் எடுத்துன்னு ஏபிசிடின்னு எழுதினாக்கா அவனை லூசுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். அதனால் இட்ஸ் படிநிலை. விக்கிரகம், ஆராதனை, இதெல்லாம் பேசிக்ஸ். அதுக்கு மேலே ஒரு தடை வரும். அப்போ நீ படுத்திருந்தாலே உட்கார்ந்தாலே, இவன் டாய்லெட் போயிருந்தால் கூட உனக்கே தெரியாமல் அந்த கடவுளுடைய இதில் இருக்கணும். அந்த எண்ணங்கள் கடவுள் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கணும். இறைவன்பால் மெய்யன்பு உடையார் நாரியர்பால் மயங்கி கிடந்திடணும் மெய்வீடு ஏதுவரேங்கிற தாய்மானவர். கடவுளை நினச்சிக்கிட்டு நீ உன் பண்டாட்டி இல்லை காதலி பக்கத்தில் படுத்துருந்தா கூட நீ மோட்சத்துக்கு போவேன்னு அர்த்தம். தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த ஆக்ட். இது மக்களுக்கு தெரியறதில்லை. அவங்க தே ஆர் வேஸ்டிங் டைம் இன் ஆல் திஸ் திங். புறந்தூய்மை நீரால் அமையும். நீ லைபாய் டெட்டாலெல்லாம் போட்டு தண்ணியில் குளிக்கிறீங்க இல்லையா, அது வெளியில் இருக்குது, இந்த உடம்பு சம்மந்தப்பட்டது. நீ என்ன தான் குளித்தாலும் கண்ணில் புசில் இருக்கும், மூக்கில் சளி இருக்கும், காதில் குளுமி இருக்கும், வாயில் கப்பு இருக்கும், உடம்புல மலமூத்திரம் இருந்து தான் தரும். இது புறந்தூய்மை. அகந்தூய்மைன்னா என்ன? இன்டர்னல் பியூரிஃபிகேஷன். அது வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா என்ன? எதை நினைக்கிறியோ அதை பேசணும்,
என்ன பேசுகிறியோ அப்படின்னு நீ நடக்கணும். உலகமே எதிர்த்தா கூட சரி, நீ நம்புகிற ஒரு விஷயத்துக்காக நீ வந்து அந்த மூணையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும். பேசுவது, நினைப்பது, செயல்படுவது, மூணையும் ஒன்றுபடுத்துவது, லயப்படுத்துவது. அதுதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மா என்பது வெளியே இருக்கிற வஸ்து அல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற வஸ்து தான். நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஈயரும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகிட்டையும் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா தான் கடவுள். அந்த ஆன்மாவை புரிந்து கொள்ளுகிற சப்ஜெக்ட் இல்லையா, அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆன்மான்னா என்ன, அது எங்கே இருக்குது, இந்த உலகத்தில் எங்கிட்ட தான் இருக்கா, எல்லாருக்கிட்டையும் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நான் யார் என்று விசாரம் பண்ணு அப்படின்னு ரமணர் சொல்கிறது அதுதான். இப்போ நானுங்கிறது என்ன அப்படின்னு இப்படியே போயிட்டே இருந்தேன்னா, நான் என்பது இந்த உடல் அல்ல, ஆண் அல்ல, பெண் அல்ல, கிறிஸ்துவன் அல்ல, இஸ்லாமியன் அல்ல, குழந்தை அல்ல, பெரியவங்க அல்ல, இப்படி நான் டிஃப்ரெண்ட் போயிட்டே இருப்பேன். லாஸ்ட்டில் யூ வில் எண்ட் அப் இஸ் ஏ லைட். அப்போ நீ என்ன சொல்லுவேன், நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயே. நான் ஒழிந்து நீயாக வேண்டும். நான் வேறு இல்லை முருகா, நீ வேறு இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரியலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம். அதுதான் ஆன்மீகத்தினுடைய பிஹெச்டி. கற்றிண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றிண்டு வாரானேர். இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க திருப்பியும் பூமியில் வராது இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லுவாங்க. பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு என்ன பண்ணோம், ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையை பேராய் இயற்கை தரும். தவிர்க்க முடியாத ஆசைகளை யார் அடக்குகிறார்களோ, ஆறா அவாவை நீங்கற்பின் அதெல்லாம் விட்டாக்கா பேராய் இயற்கை தரும். நம்முடைய ஒரிஜினல் சொரூபமான தெய்வத்துவத்தை நாம் அடைவோம். பேராய் இயற்கை தருங்கிற மாதிரி. ஸோ ஆசானுகளும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும். அந்த பேசா அனுபூதி வருகிற போது நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வோம். ஒரு நான் பெரிஷபிள் லைட் இருக்கு இல்லையா, அதை தான் நாம் பிடிக்க வேண்டியிருக்கோம். அதுக்கான பிரயத்தனங்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த கோயிலை பொறுத்து மாத்திரம் இந்த பிள்ளையார் இருக்கார் இல்லையா, இவர் பிள்ளையார்பட்டி பிள்ளையார். ஒருத்தர் நான், நாகராஜன் சாரு, அவங்க மிஸ்ஸஸ்ஸு எல்லோரும் பிள்ளையார்பட்டி போயிருந்தோம். அப்போ தான் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கினேன். இந்த இடம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இதை வாங்கினா நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் காட்டலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வாங்கிட்டோம். இப்படி ஒரு தாட்டில் உருவானது தான் இதெல்லாம். கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து நல்லா தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகணும். ஆன்மீகன்றது வெறும் வார்த்தையில் சொல்கிறது இல்லை, நாங்கள் சம்ரஷ்ணாவில் இருக்கோன்னு சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்றது தான். எத்தனம் பிரயத்தனம் அப்படின்னா முயற்சி, விடாமுயற்சி, இந்த ரெண்டையும் நீங்கள் தான் பண்ணணும். 100க்கு 50 மார்க் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியும் விடாமுயற்சியும். அப்போ எத்தனம் பிரயத்தனம், அதுக்கப்புறம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் கால் தெய்வ எத்தனம். இப்போ எத்தனம் பிரயத்தனம் நீங்கள் தான் பண்ணணும். தெய்வ எத்தனம் கடவுளுக்கு என்றைக்கு மூடு வருதோ அன்றைக்கி இப்படி கை வச்சாருன்னா தீர்ந்து போச்சு, ஒரே நிமிஷத்தில் வந்துடும் அது. அதனால் நீங்கள் இந்த 26 ஜனவரியை கொண்டாடுகிற போது இன்னும் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும் ஆன்மீகத்தில். இப்போது நாங்கள்லாம் எப்பயோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொழுது போகாத உட்காந்துன்னு இருக்கோம். எல்லாம் நத்திங் டு அச்சீவ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். இப்போ நாங்களே யாகம் வளர்க்குறோம், நாங்களும் பூஜை பண்ணுறோம், எல்லாம் தான் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இன்னும் எங்கேயோ போக வேண்டியது, யூ டு கோ மைல்ஸ் அவே. இன்னும் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறதில்லை. அது காரணம் ஒன்றும் உங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் தெரியல, ரெண்டாவது சோம்பேறித்தனம். வேறு என்ன இருக்குது, சோம்பேறித்தனம்னா என்ன இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள். கோரிக்கையற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பலா அப்படின்வாங்க. பலாப்பழம் அப்படியே தொங்கின்னு இருக்குதான், ஆனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கையில் விளக்கெண்ணெய் தடிக்கின்னு அதெல்லாம் வெட்டி சொலையை தனியாக தொலையை தூக்கி போட்டால் அதுலேயும் நீ வந்து உங்கள் வீட்டில் பலாக்கொட்டை குழம்பு வைக்கலாம், பலாப்பழத்தை தேர்ந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்துக்குமே வழி இருக்குது. ஆனால் we have to work towards that, we have to try for that. அவ்வளோதான் ஆன்மீகம். ஸோ இன்றைக்கி இந்த கோயிலுக்கு பவித்ரோத்சவம் ஒன்று மாதிரி, ஏற்கனவே இருக்கிற கோயில் இல்லையா, அதை சார்ஜ் பண்ணுறது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஆட்களே யாகெல்லாம் வளர்த்தாங்க, மேலெல்லாம் கும்பத்து மேலெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சம்ரட்சணா பாட்டுருங்க, இவரை புரிந்து கொண்டால் ஓகே.
Okay, if you understand me, my methods, or my heights and how I am so unassuming. நான் தொட்ட உயரங்களை இந்த கலியுகத்தில் இந்த பூமியில் இப்போத்துக்கு யாரும் தொடலை. தொட்டிருந்த சில பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ இல்லை. அப்போ இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதை விட ஒன்றுமில்லை என்றறிந்தும் நாம் உணர மறுக்கின்றோம். அப்போ தனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே தேவையில்லை. ஐ ஹவ் நோ வாண்ட்ஸ், நோ நீட்ஸ், எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் டச் மணி. அதனால் தனக்கென்று எதுவும் இல்லை, நமக்கென்று உலகில் வந்தார். நம்பினால் நாராயணன், நம்பாவிட்டால் நரன், நம்பிவிட்டால் கல்கண்டு, நம்பாவிட்டால் கற்குன்று, நீ நம்பிவிட்டால் நான் புனிதன், நீ நம்பாவிட்டால் நான் மனிதன். அவ்வளோதான் இல்லை. ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு டேக் த பெனிஃபிட். ஒரு காற்று இருக்குது, உமுக்குள்ளே போகுது. அந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, சாக்கடையிலையும் பெய்யுது, செல்லத்தில் உள்ள ஆறுலேயும் பெய்யுது. அந்த மாதிரி தான் ஒரு தெய்வ புருஷன். தெய்வ புருஷங்கிறவன் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க மாட்டான். எத்தனையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையாராய் உக்கண்டார் யாவர் தான் ஞானி. நாம் அதை ஞான பூதரத்து உச்சியில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலைகளெல்லாம் தொட்டுட்டு உட்காந்துட்டோம். நாம் பண்ணாத யாத்திரை இல்லை, பண்ணாத பூஜை கிடையாது. இவ்வளோ நல்லதெல்லாம் ஒரு தனி மனிதனாக நின்று பண்ணியிருக்கோம். அப்போ நாளுக்கு நாள் 1984 ஞானம் கிடச்ச போது இருந்ததுக்கும் இன்றைக்கி இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு 16, ஒரு 25, 40, 41 வருஷமாக நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களும் ரொம்ப ஜாஸ்தி. அதை நமக்கு என்ன ஆகணும், அதை காட்டிக்கிட்டு என்ன ஆகணும் நமக்கு இல்லை. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, தேர் லவ் இஸ் ட்ரூ. ஸோ அது போகிறோம் நம்மளுக்கு. என்ன வெளியில் இருக்கிறவங்க வந்தால் என்ன வராகிட்டின்னா, அவங்க எந்த ஆளாலையும் எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. எனக்கு எதிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் டைம் வில் see, டைம் is as it is. We'll wait for that, and it's not very far, it is very soon. உங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல், மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கனக்கும் செல்வம் 100 வயது, இவையும் தரணி கடவாயே. கனக்கும் செல்வம் 100 வயது, இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.